ஜூனியர் என்டிஆர் அவர்களுடைய தேவரா படத்தோடைய ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தோடைய ஒன்லைன் என்னன்னு பார்த்தலாம். கடலுக்கு பக்கத்தில் இருக்கிற 4 கிராமம், அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து கடலில் இருக்கிற கண்டெய்னர்ஸை கடத்திட்டு வந்து அதில் வர காசுல தான் மொத்த கிராமமே வாழ்வாங்க. அந்த கூட்டத்தோட தலைவன் தான் தேவரா. அதுக்கப்புறமா தான் தேவராக்கு தெரிய வருது அந்த கண்டெய்னர்ல இருக்கிறது ஆபத்தான வெப்பன்ஸ். அது வந்து ஒரு கட்டத்தில் ஊருக்கே ஆபத்தாக முடியுது. அதுக்கப்புறமா தேவரா திருந்தி வாழலாம் அப்படின்ட்டு முடிவு பண்றாரு. ஆனா கூட இருக்கிறவங்க அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. தேவரா அவங்க கூடயே சண்டை போடுற சூழ்நிலை வந்துருது. அதுக்கப்புறமா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் மீதி கதை. எனக்கு இந்த படம் டீசென்ட் வாட்சா தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவா இல்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா இருந்துச்சு, இன்டர்வலும் செம்மையா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் தான் ஸ்லோவா டிப் ஆயிடுச்சு. வேற ஒரு இடத்துல ட்ராக் மாறி போயிடுச்சோ சோரி அப்படின்னு தோணுச்சு. கிளைமேக்ஸும் சரி, செகண்ட் பார்ட் லீடும் சரி, அந்த அளவுக்கு எனக்கு செட் ஆகல, ஏத்துக்க முடியல. இந்த படத்துக்கு தேவையே இல்லாத செகண்ட் பார்ட் மாதிரி தான் ஆயிப்போச்சு. ஒரே பார்ட்லயே மொத்த ஸ்டோரியும் சொல்லி முடிச்சிருக்கலாம். ஜூனியர் என்டிஆர் பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்துச்சு. 2 ரோல் இந்த படத்துல, 2 ரோலுமே சூப்பரா பண்ணியிருந்தாரு ஜூனியர் என்டிஆர். ஜான்வி கபூருக்கு அந்த அளவுக்கு ஸ்கோப்பே இல்லாத கேரக்டர் தான். அந்த ஒரு பாட்டுக்கு மட்டும் தான் போறாங்க. மத்தபடி பெரிய ரோல் எதுவுமே இல்லை அவங்களுக்கு. சைஃப் அலிகான் பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்துச்சு. ஆனா கேரக்டர் வைஸா சைஃப் அலிகானோட கேரக்டர் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல. அனிருத் பிஜிஎம்மாவும் சரி, மியூசிக்காவும் சரி சூப்பரா பண்ணியிருந்தாரு. ஃபிளாப் ஆக வேண்டிய படத்தை அனிருத் பிஜிஎம் போட்டு தூக்கி நிறுத்திட்டாரு படத்தை. விஷுவல்ஸும் ஆக்ஷன் சீக்வன்ஸும் சூப்பரா இருந்துச்சு. ஃபியர் சாங்கோட விஷுவல்ஸும் சூப்பரா இருந்துச்சு. மொத்தத்துல இந்த படம் ஒரு டீசென்டான படம் தான். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கும் கமர்ஷியல் லவர்ஸ்க்கும் இந்த படம் பிடிக்கும். தேவராவுடைய டே 1 வேர்ல்டு வைட் கலெக்ஷன் அரௌண்ட் 172+ crores கிட்ட கலெக்ட் பண்ணிருக்கு. மணிகண்டன் அவர்களுடைய அடுத்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் இப்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்க. படத்தோட பேர் குடும்பஸ்தன். டெபியூட்டன் டைரக்டர் ராஜேஸ்வர் கலிசாமி தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. லிரிசிஸ்ட் அண்ட் சிங்கர் வைசாக் இந்த படத்துல மியூசிக் கம்போசரா இன்ட்ரோடியூஸ் ஆகுறாரு. ராம் சரண் அவர்களுடைய கேம் சேஞ்சர் படத்துடைய செகண்ட் சிங்கிள்கான ப்ரோமோ இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பாட்டோட பேர் ரா மச்சான் மச்சான். சங்கர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. தமன் இந்த படத்துக்கு மியூசிக்கல் பண்ணியிருக்காரு. டிசம்பர் 20 இந்த படம் தியேட்டர் ரிலீஸ் ஆக போகுது. இதே மாதிரி நிறைய அப்டேட்டுக்கு நம்ம இன்ஃபோபேட்டை சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க.